நாடு முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்திக் கொள்வதற்கு அரசாங்கம் 35.6 பில்லியனை முதலீடு செய்யவும் அறிவிப்புகளை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த திட்டங்களின் மறுமுனையானது இலங்கையில் இனிமேல் யாருமே தமது வரவு செலவுகளை அரசாங்கத்திற்கு தெரியாமல் வைத்திருக்க முடியாது. அதாவது தமது வங்கி கணக்குகளில் வெறும் பணம், வெளியேறும் பணம் போன்ற அனைத்துமே டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படும் ஒரு நிலைமை எழுகின்றது. இதன் அடிப்படையில் வரி ஏய்ப்பாளர்களுக்கு இனிமேல் அனுரவின் அரசாங்கத்தில் சிறப்பான வாய்ப்புகள் இருக்காது என்பதும் ஒரு நிதர்சனமானது. அதாவது அனைத்து குடிமக்களும் டிஜிட்டல் ரீதியில் கண்காணிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து என்ன வருமானம் எடுக்க முடியுமோ அதனை அரசாங்கம் எடுக்கும் என்பது நிதர்சனமானது. இதன் முதல் கட்டமாக குடிமக்களின் பண கொடுக்கல் வாங்கலை கண்காணிக்கும் இலக்குடன் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் இந்தியாவின் ஆதார் அட்டைக்கு ஒப்பான ஸ்ரீலங்காவின் புதிய டிஜிட்டல் நேஷனல் ஐடி, அதாவது தேசிய அடையாள அட்டை அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் விநியோகிக்கப்படும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார். அதாவது இனிமேல் டிஜிட்டல் ஐடென்டி கார்டு வரும், அதனூடாக பொதுமக்களின் அனைத்து விவரங்களும், அதாவது அவர்களின் வாகன பதிவுகள், அவர்களின் வங்கி கணக்குகள் அனைத்துமே இந்த டிஜிட்டலுடன் இணைக்கப்படும். இது ஏற்கனவே மேற்குலக நாடுகளில் உள்ள ஒரு முறையாகும். அதன் மூலமாக ஸ்ரீலங்காவின் திரைசேரி ஒரு குடிமகனின் கைகளுக்கு வரும் பணம், அவரது கைகளிலிருந்து வெளிச்செல்லும் பணத்தை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலைமை வருகிறது. இதே போலவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கையில் இழுக்கும் வகையில் அவர்களுக்கு குடியிருப்பு விசா முறை, அதாவது ரெசிடென்ட் விசா வழங்கும் ஒரு முறையும் புதிய அரசாங்கத்தால், அதாவது அனுரவின் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட உள்ளது. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் திட்டங்களும் முன்வைக்கப்பட உள்ளன. குறுகிய பார்வை கொண்டவர்களால் தமது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தடுக்கப்பட மாட்டாது என சூழ்நிலைத்துக் கொண்ட அனுரகுமார திசாநாயக்கா எதிர்கட்சியில் உள்ள ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரை இலக்கு வைத்து ஒரு கருத்தை தனது உரையில் செருகவும் தவறவில்லை. தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் சொத்துக்களை கையகப்படுத்த போவதாக போலியான வதந்தியான கருத்தை சொன்னவர் இன்று தனக்கு முன்னால் நாடாளுமன்ற அவையில் அமர்ந்திருப்பதாக அவர் எதிர்த்தரப்பை நோக்கி கூறிய போது சபையில் சிரிப்பொலி எழுந்ததையும் அவதானிக்க முடிந்தது.